வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளாவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வால் இன்று தமிழகத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படுகிறது. அதேவேளையில் இன்று கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேகம் சூழ்ந்து இன்று பகல் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கும் இன்று ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தமிழகத்தில் வெயிலின் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் மேகம் சூழ்ந்து காணப்படும். பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும். அதே வழியில் ஓரிரு இடங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் ஓரிரு இடங்கள் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கடல் ஓரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கடலூர், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று மாலை நேரங்களில் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, தென்காசி மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. நள்ளிரவு நேரங்களில் நீலகிரிக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 26ஆம் தேதியை பொறுத்தவரை பகல் நேரங்களில் அதிகபட்சம் ஓரிரு இடங்களில் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை டிசம்பர் 27ஆம் தேதியை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி மீண்டும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதியும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வரும் என்பதால் கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். டிசம்பர் 30ஆம் தேதி மேலும் நிகழ்வு முன்னேறி வரும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களில் கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்கள், வெயில் வந்த பிறகு உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் மதிய மாலை நேரங்களில் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 30ஆம் தேதி பொறுத்தவரை டிசம்பர் 31ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவாக டிசம்பர் 31ஆம் தேதி அமையும். அதே வழியில் மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டிசம்பர் 31ஆம் தேதி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான டிசம்பர் 31ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திண்டுக்கல், தேனி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
டிசம்பர் 31 அதே வழியில் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அதே வழியில் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை இந்த இடங்களாம் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 31 விட ஜனவரி 1 பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை ஓர் இடங்கள் மிக கனமையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை ஓர் இடங்கள் மிக கனமையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர், மேலும் திருப்பூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள், தாராபுரம் சுட்டு வட்டாரங்களாம் ஜனவரி 1 மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மத்திய மாவட்டங்களுக்கும் ஓர் இடங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1 டிசம்பர் 2 அதிகாலை நேரங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 2 மணிக்கும் ஜனவரி 2 பொறுத்தவரை ஜனவரி 3 மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஜனவரி 3 பொறுத்தவரை மீண்டும் ஜனவரி 4, 5, 6 தேதிகள் லேசான குளிர் இருந்தாலும் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு வேறு ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி வரும் என்பதால் இந்த நிகழ்வு வரும் தீவிரத்தை பொறுத்து டிசம்பர் 8 ஜனவரி 8 பிறகு மழைப்பொழிவு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இன்று ஜனவரி 26 வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் திண்டுக்கல் தெற்கு பகுதியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் நாளை டிசம்பர் 27 பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. அதே வழியில் ஓரிரு இடங்கள் மேகம் சூழ்ந்தும் காணப்படும். டிசம்பர் 28 லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29 லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களில் மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து விலகும் என்பதால் டிசம்பர் 30 கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31 டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை மட்டுமே ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 31 அதேவேளை ஜனவரி 1 தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அதாவது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 1 ஜனவரி 2 மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3 மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்தில் லேசான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மத்திய பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் உயர் அழுத்தம் வரும் நாட்கள் ஆந்திரா கடற்கரையோரங்களில் வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக வரும் நாட்கள் படிப்படியாக குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஜனவரி 7 பிறகு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக நிகழ்வு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் ஜனவரி 7 பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். இப்போது வங்கக்கடலில் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் 31 முழுமையாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போது
இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி சற்று இலங்கை வரை முன்னேறி வந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மேலும் ஒரு நிகழ்வோடு சுமத்ரா அருகே ஒன்றிணைந்து மீண்டும் மேற்கு நோக்கி வரும்பொழுது ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்றின் வேகம் படிப்படியாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தமிழகத்தில் தரைக்காற்று அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான தென்றல் காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது கடல் ஓரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.